வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. சாப்பாட்டில் வந்து பிசைஞ்சுட்டு சாப்பிட்லாம். திடீர்னு ஊருக்கு போகணும், வெளியில் போகணும், எங்கேயாவது அர்ஜென்ட் வேலை இருக்குதுன்னா நம்ம 2 ஸ்பூன் பருப்பு பொடியை போட்டுண்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிண்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரே ஒரு அப்பளத்தை சுட்டு போட்டுக்கலாம். எண்ணெயில் கூட வறுக்கணுண்டு அப்பளத்தை சுட்டு போட்டுட்டு அதை தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். குழந்தையிலும் இந்த பருப்பு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அது விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒன்று விதமாக குழந்தைகளுக்கு அது மெயினாக சுடசாதத்தில் சூப்பராக இருக்கும். சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு 5-6 மிளகா வத்தல், கடலைப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை. இது 4 தான். இது 4. ஓகே. பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு. பெருங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பெருங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ. இது கூட கொஞ்சம் உப்பு தேவையான. ஓகேங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வறுக்கணும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுமா? எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் வறுக்கிறதுக்கு? 1 டீஸ்பூன் போட்டப்போ. எண்ணெய் ஜாஸ்தி வேணும். ஓகேங்க. எண்ணெய் ஜாஸ்தி வேணால் சிக்கு வாடை வந்துடும் 4 நாளில். அதனால் எண்ணெய் வந்து சும்மா ஒரு சாம்பிள். இதுக்கு அடுத்தது என்ன பருப்பு? அது துவரம் பருப்பு. ஓகேங்க. துவரம் பருப்பு நல்லா வறுத்துக்கணும். எல்லா பருப்புமே வந்து சம அளவு. பருப்பு. ஆமாம், நீங்கள் காட்டின எல்லா பருப்பும் சம அளவு போட்டுக்கணும். துவரம் பருப்பு மாத்திரம் கூட 4 ஸ்பூன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு தான் அதிக அளவாக இருக்கணும். அது எல்லா பருப்போட அதிகமாக இருக்கணும். ஓகே. அதாவது கடலைப்பருப்பு. ரொம்பவும் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வாசனையாக நல்லா ரோஸ்ட் பண்ணால் வாசனையாக இருக்கும். விரும்புகிறவங்க 2 வாசனைக்கு 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அது ஒரு சுவையாக வாசனையாக இருக்கும். இதில் பூண்டெல்லாம் சேர்க்கலாமா? பூண்டு வந்து போட்டுக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். சாதாரணமாக பூண்டு சேர்த்தாலே கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இதுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கூட நாள் கணக்காக இருக்கும். இப்போ இந்த உடச்சக்கல்ல அது வறுக்கணுமா? அது கொஞ்சம் இது அரைக்கும் போது போட்டால் போதும். அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பெருங்காயம் நிறையா போட்டுக்கிறீங்க? ஆமாம், பெருங்காயம் நிறையா. அப்புறம் கசப்பு சித்தி வராத பெருங்காயம் நிறையா போட்டால்? அது எதுவுமே வராது. இதோட வந்து பால் காயம்னு வைக்கிறாங்க, எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயம். அதுதான் இன்னும் சமையலுக்கு உகந்தது, வாசனையாகவும் இருக்கும், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நவடேஸில் வந்தது இது. இப்போ இந்த பவுடர் டப்பா. முந்தியெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து எல்ஜி பெருங்காயம் தான், கட்டி பெருங்காயம். பிள்ளை பெற்றவங்களுக்கு எல்லாமே கூட அந்த பெருங்காயத்திலேயே வெத்தலையில் வச்சு மடித்து கொடுத்துருவா. ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்படியாப்பட்ட கேஸாக இருந்தாலும் பெருங்காயம் எடுத்துரும். ரொம்ப நெஞ்சு குத்தலாக அது மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துட்டு சுடு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டோம்னா அந்த நெஞ்சு குத்தல் கேஸ் எல்லாமே வெளியில் இறங்கிடும். இப்போ வந்து வெந்தயம் சேர்த்து போடுறீங்களா? இல்லை, அது வெந்தயமும் அரைச்சா மட்டும் போதும். இந்த வெந்தயமும் உடச்சக்கல்லையும் அரைக்கும் போது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெந்தயம் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், போட்டுக்காதவங்க வெந்தயம். வெறும் ரோஸ்ட் பண்ணுறது சுகர்காரங்க கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு 5-6 பெட்டிலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. சீராக்குங்கிறது தான் சீரகம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா வயிறில் டைஜஷன் ஆகாமல் ஒரு மாதிரியாக நெஞ்சு எரிச்சலாக ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அதே மாதிரி ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி 1 டீஸ்பூன் போட்டுட்டு வெந்நீர் குடித்தோம்னா அது வந்து ஒரு வயிற்றால போய் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சக்தி ஊட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலரு இப்போ இப்போ நம்ம அரைச்சிட்டு வருது. இப்போ நீங்கள் அதை அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த அந்த பொருட்களோட இப்போ வந்து சேர்த்தது வந்து உப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த உடச்சக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குங்க. தேங்க்யூ.